டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். நம்ம சாப்பிட்ற உணவே நமக்கு மருந்தா செயல்படும் அப்படின்னு சித்தர்கள்ல இருந்து நம்ம வீட்டு பெரியவர்கள் வரைக்கும் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. அப்படி ஒரு சத்தான உணவு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு சமீப காலங்களில் மூட்டு வலி தான் ரொம்ப அதிக பிரச்சனையாக இருக்கும். இன்றைக்கி நம்ம சொல்லியிருக்கிற மாதிரி அடிக்கடி நீங்கள் ரெடி பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வர்ற மூட்டு வலியோட பிரச்சனை அப்படியே குறைய ஆரம்பிச்சிடும். இது உங்களுக்கு ஒரு வகையில் செலவில்லாத மருந்தும் கூட. அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வணக்கம். நீங்கள் நம்ம டீ கடை கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு பருப்பு மசியல். அதாவது மூட்டு வலி முதுகு வலி இருக்கிறவங்கலாம் இந்த மாதிரி ஒரு பருப்பு மசியல் உணவோடு எடுத்துக்கிற போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அடிக்கடி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மூட்டு வலி முதுகு வலியில் நல்லா கேட்கும். அதுக்கு நம்ம ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கோம், பெரிய குக்கர் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அடுப்பத்தை வச்சாச்சு. இல்லை துவரம் பருப்பு வந்து ஒரு 150 கிராம் எடுத்து நல்லா 2-3 தடவை கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டோம். ஊற வச்ச பருப்பை தான் நம்ம இந்த குக்கரில் சேர்க்குறோம். எல்லா பருப்பையும் உள்ளே சேர்த்து விட்ருங்க. பருப்பு வேக வைக்கிறதுக்கு தகுந்தாப்புல தண்ணி சேர்த்துக்குவோம். ஒரு 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்தாச்சு. இதோட சேர்த்து ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு ஒரே ஒரு டீஸ்பூனு எண்ணெய். அவ்வளோதான். ஒரு டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து பருப்பு வைக்கும்போது நமக்கு அது நல்லா சூப்பராக வெந்து வந்துடும். இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. குக்கர் மூடி போட்டு இப்போ நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 4 விசில் எடுத்துக்கலாம். அந்த பருப்பு வந்து நல்லா குழைவாக வெந்து வந்துடணும். அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ 4 விசில் அடிச்சிருச்சு. கேஸ் எல்லாம் தன்னால் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம குக்கரை திறந்துடலாம். பருப்பு நல்லா குழஞ்சி வந்துருச்சு. இந்த அளவு குழஞ்சி வந்ததை ஒரு தடவை நல்லா மசிச்சு விட்டுறலாம் கரண்டிட்ட. நம்ம பருப்பை வந்து நல்லா இந்த மாதிரி கடைஞ்சி எடுத்துடணும். இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து ஒரு சின்ன மிக்சி ஜார் எடுத்துட்டு ஒரு 5 பச்சை மிளகா, காரத்துக்கு தகுந்தாப்புல எடுத்துக்கோங்க. ஒரு 5 பச்சை மிளகா எடுத்துக்கேன் நான் இந்த மாதிரி சைஸில். ஒரு 4 பல்லு பூண்டு, பெரிய பல்லு பூண்டு அதையும் உள்ளே சேர்த்துட்டு, சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு இதை நம்ம 1-2 அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இப்போ இது போல் நல்லா குறைன்னு அரைச்சி தனியாக வச்சிடலாம். மூட்டு வலி முதுகு வலிக்கு இன்றைக்கி சிறப்பான ஒரு மூலிகை கீரை இதுதான். இது வந்து லட்சக்கட்டை கீரைன்னு சொல்லுவாங்க. இது ஒரு மரமாக தான் இருக்கும். அந்த மரத்தில் இருக்கக்கூடிய இலை தான் இது. அந்த இலையை இந்த மாதிரி தான் இருக்கும். இதை நம்ம பறிச்சுட்டு வந்துடணும். நம்ம இன்றைக்கி ஒரு 10-12 இலை வரைக்கும் எடுத்துருக்கோம். இப்போ இந்த கீரையை வந்து நம்ம சுத்தப்படுத்தணும். இப்போ ஏற்கனவே நம்ம நல்லா க்ளீனாக கழுவி எடுத்துட்டு வந்துட்டோம். கீழே ஒவ்வொரு இலையும் நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துட்டு வந்துட்டோம். எடுத்து வந்த பிறகு இதிலேருந்து இந்த தண்டு பகுதியை வந்து நம்ம நீக்கி எடுக்கணும். இந்த மாதிரி தண்டு பகுதியை நீக்கிடுங்க. அந்த தடிமனான தண்டு பகுதியை நீக்கிடுங்க. அவ்வளோதான். கடைசி வரைக்கும் இது போல் எடுத்துருங்க. இந்த மாதிரி எடுத்து தனியாக வச்சுருங்க. இது வந்து நைஸாக தான் இருக்குது. இது சீக்கிரம் வந்துடும். அதனால் ஒன்றும் இல்லை. அதேமாரி நம்ம ஒவ்வொரு இலையவும் இது போல் அந்த தண்டு பகுதியை நீக்கிட்டு எடுத்து வச்சிடலாம். வெறும் இலையாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம அந்த தடிமனான அந்த தண்டு பகுதியெல்லாம் நீக்கியாச்சு. இலை மொத்தமே நமக்கு இவ்வளோ தான் இருக்குது. அதாவது மொத்தமே கட் பண்ணி 1 கப்பு இருந்தால் கூட போதும். நமக்கு இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். இப்போ நம்ம இதை பொடுசாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உருட்டிடுங்க. இந்த மாதிரி உருட்டிட்டு நம்ம பொடுசாக நைஸாக கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது போல் நல்லா சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிடலாம். வெட்டிட்டு இதை மறுபடியும் நல்லா பொடுசாக வெட்டிக்கணும். அவ்வளோதான். இந்த அளவுக்கு வெட்டினா போதும். இப்போ இந்த மாதிரி இருக்கணும். நம்ம கட் பண்ணது இலை இந்த மாதிரி இருக்கணும். நல்லா உதிரியாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு, அடுத்து ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு அடுப்பத்தை வச்சு சூடாகிட்டு இருக்கு. இதே ஒரே ஒரு டேபிள் ஸ்பூனு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 1/2 டீஸ்பூனு கடுகு, அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஒரு 1/4 டீஸ்பூன் போல் ஜீரகம், அதுவும் எண்ணெயிலே பொரிஞ்சு வரட்டும். 3 காஞ்ச மிளகா, அதையும் உள்ளே போட்டுருங்க தாளிப்பில். 3 கொத்து கருவேப்பிலை சின்னதாக அப்படியே உருவிட்டு உள்ளே சேர்த்துருங்க. அப்படியே எண்ணெயில் லேசாக ஒரு பரட்டி விட்டுருங்க. ஒரு 100 கிராம் வெங்காயத்தை நம்ம 1-2 கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். இந்த இடத்துல நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ அந்த வெங்காயத்தை அந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 1/4 டீஸ்பூனு மஞ்சள் தூள், ஒரு 1/4 டீஸ்பூனு பெருங்காயத்தூள், இப்போ இதுக்கு தேவையான உப்பு ஒரு 1/2 டீஸ்பூனு தோல் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா ஒரு பரட்டி விட்டுட்டு ஒரு சின்னதாக ஒரு தக்காளி, பழுத்த தக்காளி எடுத்து நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விடுங்க. அடுத்து நம்ம லட்சக்கட்டை குருவை நறுக்கி வச்சுருக்கோம்ல, அதை நம்ம இந்த தாளிப்பில் உள்ளே சேர்த்துடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும். ரொம்ப எல்லாம் வதங்க வேண்டாம். ஒரு பாதிக்கு மேலே வதங்கினா போதும். இந்த கீரையை போட்டுட்டு அந்த வெங்காயம் அந்த தாளிப்போடு சேர்த்து நல்லா பரட்டி விடுங்க.
இப்போ நம்ம கீரையை சேர்த்து ஒரு 3 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விடுங்க. மீடியமான ஹீட்டில் வச்சு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும். நம்ம வதக்கின அந்த கீரை பக்குவம் இந்த மாதிரி இருக்கணும். பச்சை மிளகா பூண்டு சீரகம் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை இந்த இடத்துல தான் சேர்க்கணும். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு நிமிஷம் மட்டும் கலந்து விடுங்க போதும். இப்போ இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே பருப்பு நல்லா வேக வச்சு கடைஞ்சி வச்சுருக்கோம்ல, அந்த பருப்பை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நம்ம பருப்பு மசியலை உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ட பிறகு இங்கே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் புளி, அதை எடுத்து நல்லா ஊற போட்டு ஒரு 100 ml தண்ணியில் நல்லா கரைச்சி வச்சுருக்கோம். அதை நம்ம இந்த இடத்துல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ஒரு 3 நிமிஷம் மட்டும் இந்த கீரை நல்லா இந்த பருப்புலேயே வெந்து வரட்டும். பருப்போட கீரையை சேர்த்து 3 நிமிஷம் ஆச்சு. நல்லா கலந்து விட்டு அந்த கீரை வந்து நல்லா வெந்துருச்சு. நல்லா அருமையாக அந்த பருப்போடு சேர்ந்து நல்லா இந்த அளவுக்கு திக்காக நல்லா ஒரு கெட்டியாக சீல் தயாராகிருச்சு. இப்போ கடைசியாக 1 டீஸ்பூன் நெய் மட்டும் கடைசியாக சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், கொஞ்சமாக சேர்த்தா போதும். சேர்த்துட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஒரு தடவை கலந்து விட்டுங்க. இப்போ நமக்கு சூப்பரான ஒரு மூட்டு வலி முதுகு வலிக்கு உடம்புக்கு தேவையான சத்துக்கள் நிறைந்த ஒரு லட்சக்கட்ட கீரை கடைசல் அருமையாக தயாராகிருச்சு.